பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது, இன்றைக்கு அநேக ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனின் மீதில் என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த பர்வதம் என்பது தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. என கண்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் தேவனோடு கூட ஒரு உறவை வைத்து கொள்ளுகிறோம். தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ளுகிறோம். 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ ஆராதனையில் நாம் தேவனோடு கூட சேரும் பொழுது, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, நாம் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆலயத்திற்கு வருகிற எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. என்ன காரணம்? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்திற்கு வருகிறார்கள், ஆனால் தேவனோடு கூட அந்த உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்களா? தேவனோடு கூட அந்த ஆராதனை வேலையில் இணைந்து கொள்ளுகிறார்களா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆராதனையில் தேவனை ஆராதிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்திற்கு கடந்து வருகிற ஜனங்கள், இது தேவனுடைய பர்வதம், தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்கிற பயம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஏதோ ஆலயத்திற்கு வந்தேன், ஆராதித்தேன் என்று போகிறார்களே தவிர தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்கிற பயம் இல்லைங்க. நான் இன்னைக்கு தாழ்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் போகிற சபையில் ஆராதனையில் அந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுங்க. சபையில் பயபக்தியாக இருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 100வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதி முன் வாருங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து முதலாவது பயபக்தியோடு கூட நீங்கள் ஆராதிக்கணும். 2வது கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். ஆராதனையில் வந்து உங்கள் துக்கத்தையும் உங்கள் வேதனையும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதுங்க. மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிச்சு பாருங்கள். உங்களை பாரப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். 3வது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். Glory to God. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Glory to God. நல்ல கவனிங்க. முதல்ல சொன்னேன், தேவனை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும், பயபக்தியுடன் பணிந்து கொள்ளணும். இரண்டாவது,
மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். மூன்றாவது, அந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட நீங்கள் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆராதனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அவரோடு சேருகிற, அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என அன்பானவர்களே, கர்த்தரை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள். அவரே நம்மை உண்டாக்கினார். அவரை உண்டாக்கின தேவனுக்கு நம்மளால் எதையும் செய்ய முடியாதுங்க. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறதுனால அவரை துதிங்க, உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரத்தின் கடைசி நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு முழு பலத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஓய்வு நாளை நாங்கள் விருதாவான நாளாய் கருதாதபடி அது உம்முடைய நாள் என்று சொல்லி உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.